அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி என்றாலே பலருக்கும் ஒரு கலக்கம் ஏற்படும். ஜாதக ரீதியாக ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, தனிநபர் ஜாதகத்தில் சனி தசை போன்ற காலங்கள் கடுமையான சோதனைகளை ஏற்படுத்தும் காலமாக இருக்கலாம். அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு பலன்கள் கொடுப்பதில், சோதனைகளை எதிர்கொள்ள செய்வதில் சனி பகவான் நீதிமான் என்று அறியப்படுகிறார். சனி பயிற்சி பொதுவாகவே 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் அவ்வப்போது ஒரு சில வாரம் முதல் ஒரு சில மாதம் வரை சனி பின்னோக்கி செல்வார். 2024 சனி வக்கர பயிற்சி எப்போது நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியில் சனி 2.5 ஆண்டுகள் குறைந்தபட்ச காலமாக சஞ்சரிப்பார். இதனால்தான் சனி கொடுக்கும் நல்ல விஷயங்களும் சரி, சனியின் தாக்கமும் சரி நீண்ட காலத்திற்கு ஏற்படும். ஜூன் மாத இறுதியில் சனி பகவான் வக்கரமடைய இருக்கிறார். சனி ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது, ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்துக்கு பிரவேசிப்பது உள்ளிட்ட அனைத்துமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் தாக்கங்களையும் உண்டாக்கும். இந்த ஆண்டு இன்னும் சில நாட்களில் சனி பின்னோக்கி சுழல இருக்கிறார். இதுதான் சனி வக்கர பயிற்சி என்று கூறப்படுது. 2024 சனி வக்கர பயிற்சி 139 நாட்கள் நீடிக்கும். அதாவது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் நீடிக்கும். 9 கிரகங்களில் ராகு மற்றும் கேது ஆகிய 2 நிழல் கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் முன்னோக்கி சென்று ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். அவ்வாறு அடுத்த நட்சத்திரம் அடுத்த ராசி என்று பயிற்சி அடையாமல் தற்போது சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து பின்னோக்கி சுழல்வது வக்கரமடைவது என்பதை குறிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி ஜூன் 30 அன்று நடைபெறுது. இந்த வக்கர பயிற்சி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30, 2024 அன்று சனி நள்ளிரவு 12:35 மணிக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்கரமடைந்து 2024 வக்கர பயிற்சி தொடங்கி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்குது. ஜூன் 30 முதல் வக்கரமாக சஞ்சரிக்கும் சனி அக்டோபர் 5ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். மீண்டும் நவம்பர் 15 அன்று சதயத்தில் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் செல்ல துவங்குவார். தற்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து வரும் சனி பகவான் அடுத்தது மீனராசியில் 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆவார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே முன்னோக்கி சுழன்று கொண்டிருக்கும் சனி பின்னோக்கி சென்று வக்கரமடைவார். ஆங்கிலத்தில் சனி வக்கர பயிற்சியை சர்டன் ரீட்ராகட் டிரான்சிட் ரிவர்ஸ் என்று அழைக்கப்படுது. இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை குறைக்கும், நல்ல பலன்களை அதிகரிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் வெவ்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தலாம். சனி சரியாக இருந்தோம்னா நல்லதே நடக்கும், வாழ்க்கையை புரட்டி போடும். துளாராசி சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் 30ஆம் தேதி நடக்க உள்ள சனி வக்கர பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்க போகுது. சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம், அதாவது 2.5 ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான். ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல,
12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். அதோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகருவார். இப்படி சனி பின்னோக்கி நகருவதை வக்கரப்பெயர்ச்சி என்று சொல்லுவாங்க. தற்போது கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறாரு. அதான் அவர் அந்த கடைசி நட்சத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். அதனால் இது வக்கரப்பெயர்ச்சி. ஜூன் 30 முதல் வக்கரப்பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான். அதன் பின் அக்டோபர் 5 மேலும் பின்னோக்கி சென்று அவிட்ட நட்சத்திரத்தை அடைகிறார். துளாராசியை பற்றி பார்க்கும்பொழுது ஜூன் 30 நடக்க உள்ள சனி வக்கரப்பெயர்ச்சி துளாராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்குறத பலனை கொடுக்கும். பாதகமாக மாறப்போகும் விஷயங்கள். அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணுங்க. உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புலாம் இருக்குது. ஏமாற்றம் அடைய வாய்ப்புலாம் இருக்கிறதுனால எதையும் யோசித்து செய்யணும். ரிஸ்க்கு வேணாம். இந்த சனி பயிற்சி காரணமாக அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம். அண்ணன் தம்பி உறவில் சிக்கல் ஏற்படலாம். அதனால் கவனமாக யோசித்து பேசணும். இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தது. உடல் ஆரோக்கியம் சிக்கலாக இருக்கும். வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும். பொருளாதார ரீதியாக நிலவிய கடன்கள் சரியாகும். அடுத்த 18 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையை புதிய உச்சத்தில் இருக்க போகுது. மே 13, 2025 வரை நீங்கள் சாதனைகளை குவிக்க போகிறீங்க. வியாபாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் உடம்பை பார்த்துக்குங்க. குழந்தைகளுக்கு வரம் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்க. சனி சரியாக இருந்தால் நல்லதே நடக்கும். நல்லா நடக்கும். நினைத்ததே நடக்கும் என்பாங்க. அப்படி தான் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். ப்ரமோஷனும் கூடிய சம்பளம்லாம் உயர்வுலாம் கிடைக்கும். கடந்த 10 வருஷமாக கடுமையான கஷ்டம் நிலவி வந்தது. உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலவி வந்தது. உறுதியாக ஒரு வேலை கூட பார்க்க முடியாத நிலை இருந்தது. உங்கள் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் தீரும். அடுத்தவரை அனுசரித்து செல்வதில் கெட்டிக்காரங்களான துளாராசி என்பர்களே, எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் எதிலும் கவனமுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம். அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரத்து கூடும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவங்களெல்லாம் பகையை மறந்து நட்புக்காரன் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். வாக்கு உண்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். வேலை தவறி உண்ண வேண்டியது இருக்கும். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். பங்குதாரங்கள்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியது வரலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க. அக்கம் பக்கத்திட்ட அனுசரித்து போகணும். அதான் உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மற்றவங்க விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டெல்லாம் பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும். எத்தனை தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும். சித்திரை 3-4 பாதங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த வேலைக்கு இப்போது பாராட்டு, பண உதவியெல்லாம் கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நிலவும். பிள்ளைகளின் நடத்தை மனசுக்கு நிம்மதியை தரும். அடுத்தது நான் பார்க்க போகிறது சுவாதி. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக சேரும். டென்ஷன் குறையும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷன் நீங்கும். புதிய நட்புகள் மூலம் உதவி கிடைக்கும்.
அடுத்தது வந்து நாம் பார்க்க போகிறது விசாகம் 1, 2, 3 பாதங்கள். நல்ல பலன்கள் உண்டு. திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிப்பீங்க. எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி போவாங்க. தெய்வ பிரார்த்தனை மனசுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தரும். பணவரத்து கூடும். அரசாங்க காரியங்கள் சாதகமான பலன் தரும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டு வர பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும்.